Hi friends, welcome to Redex Media. இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டியில் இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் ஸ்கூல்ல ஒரு மர்மமான முறையில் ஒரு குழந்தைய சம்பிள் இருந்து எடுக்கப்பட்டது. இதை சார்ந்து எல்லா சேனல்லையும் பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. இந்த குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கு, இந்த அடிச்சு புண்படுத்தி காயப்படுத்தி கொலை பண்ணி எடுத்துட்டு போய் அந்த டேங்க்ல போட்டிருக்கிறாங்க, இந்த கொலையில ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு பெத்தவங்க கதறி அழுத வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. உண்மையிலே இங்க என்ன நடந்தது, எப்படி இந்த கொலை செய்யப்பட்டது, இந்த குழந்தைய எப்படி எடுத்துட்டு வந்து அந்த டேங்க்குள்ள போட்டாங்க, இந்த கொலைக்கு எத்தனை பேர் காரணம், யாரெல்லாம் காரணம் அப்படின்றத தான் இன்னைக்கு முழுக்க இன்னும் இந்த கொலையில எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஆல்ரெடி 3 லேடிஸை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் இதுல இன்னும் முக்கியமான நபர்கள்லாம் யாரெல்லாம் இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கிறாங்கன்றத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன பண்ணுச்சு ரியாலட்சுமி? சென்ட் மேரிஸ் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த எல்கேஜி படிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தை லியா லக்ஷ்மின்ற அந்த குழந்தைக்கு நடந்த அநியாயம் என்ன? பாத்ரூமுக்கு போறேன்னு சொல்லி தவறுதலா அந்த சம்பிள விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன இந்த தருணத்துல இல்ல என் குழந்தை டேங்க்ல விழுந்து இறந்து போகல, டீச்சர் அடிச்சுதான் கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா கதறல நம்ம எல்லாரும் பார்த்தது. இவங்க அடிச்சு கொலை பண்ணது உறுதி. இதை மறைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி ஆடின நாடகம் தான் இந்த டேங்க்ல குழந்தைய கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்த பேரண்ட்ஸ் வைக்கப்படுது. மதியம் 1:50க்கு செப்டிக் டேங்க்ல இருந்து குழந்தைய வெளியே எடுக்கிறாங்க. ஆனா மதியம் 2:40க்கு அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இனோவா கார்ல எடுத்துட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா அந்த குழந்தைய அந்த ஸ்கூல்ல வச்சு என்ன பண்ணாங்க? அது மட்டும் இல்ல, அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன இந்த ஸ்கூல் நிறுவனம் பக்கத்துல தான் நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு ஏன் முறையா இன்ஃபார்ம் பண்ணல, எங்களுக்கு ஏன் முதலே எங்க குழந்தை இந்த மாதிரி ஆயிருக்குன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படலை அப்படின்னு இவங்களுக்கு சந்தேகம்
விழுப்புரம் மாவட்டம் எஸ்பி ஆஃபீஸில் வந்து இவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க, எங்கள் குழந்தை சாவில் ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு. மாதிரி சம்பவம் ஆல்ரெடி அந்த எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பாடம் நடத்தக்கூடிய டீச்சர் குழந்தைங்களை வந்து ரொம்ப அடிக்கிறாங்க, ரொம்ப சித்திரவதை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சம்பவம் ஆல்ரெடி நிறைய தடவை நடந்திருக்கு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இப்போ ஸ்கூலுக்கே வர்றதில்லை அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டு எஸ்பி ஆஃபீஸில் வைக்கிறாங்க. செக்ஷனில் இந்த டீச்சர்கிட்ட நான் படிக்க மாட்டேன், என்னை வேற செக்ஷனுக்கு மாற்றுங்க அப்படின்னு மாறி போயிருக்கிறாங்க. என் குழந்தைய அடித்து அவங்க ரொம்ப சித்திரவதை பண்ணி மூக்கிலையும் வாயிலும் ரத்தம் வந்து இந்த மாதிரி மர்மமான முறையில் என் புள்ளியை கொன்று இருக்கிறாங்க அப்படின்னு எஸ்பி ஆஃபீஸில் இவங்க ஒரு குற்றச்சாட்டு உள்ள வைக்கிறாங்க. அந்த பாப்பாவை அந்த டேங்க்ல இருந்து எடுக்கும் போது அந்த பாப்பாவோட ரிப்பனில் பிளட் இருந்திருக்கிற ஸ்டெயினை வந்து கலட்டா சேனல் அவங்க வீட்டில் போய் இன்டர்வியூ எடுக்கும் போதே அதில் பார்த்துருப்போம். அதில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்க எடுத்து தெளிவாக அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து காமிச்சிருப்பாங்க, இந்த ரிப்பன்லலாம் பிளட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு உறுதிப்படுத்தின வீடியோவும் நம்ம பார்த்துருப்போம். அங்கே அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜில் 2:15 அந்த குழந்தைய அந்த செப்டிக் அந்த டேங்க் இருக்கிற இடத்துக்கு ஒரு டீச்சர் எடுத்துட்டு போகிறாங்க. மறுபடியும் அதே அந்த டேங்க் பகுதியிலிருந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வர சீனையும் காமிக்கிறாங்க. இடப்பட்ட அந்த காலத்தில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எடிட் பண்ணப்பட்டிருக்கு, சில பகுதியை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு, கட் பண்ணி அதை எடிட் பண்ணி மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸ்கிட்ட வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்னொரு சந்தேகம் நம்ம பார்க்கணும்னா, ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்கும் போது உங்கள் ஸ்கூலை சுற்றி எத்தனை கேமரா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது 37 கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்திருந்தாங்க. ஆனால் இப்போ இன்வெஸ்டிகேஷனில் போலீஸார் விசாரிக்கும் போது எத்தனை சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு கேட்கும்போது வெறும் 32 சிசிடிவி கேமரா தான் இருக்குன்னு போய் பேசியிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க இந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு மர்மம் நடந்திருக்கு, என் குழந்தைய அடித்து தான் கொன்று இருக்கிறாங்க. இதை சார்ந்து உடனே நீங்கள் இந்த கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றி என் பொண்ணு எப்படி இறந்து போனால் இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி என் குழந்தை இறந்து போன மாதிரி இன்னொரு குழந்தை இறந்து போகக்கூடாது, கண்டிப்பாக எனக்கு நியாயம் வேண்டும், இந்த கேஸை வந்து நீங்கள் சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு அந்த குழந்தையோட அப்பா வந்து உறுதியாக தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. முறையாக கையாளப்படணும், முறையாக இது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சிஎம் கிட்டையும் இவங்க போய் முறையிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற இந்த வழக்கில் உண்மையிலே அந்த ஸ்கூலில் என்னதான் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட்ல இருந்து அவங்க சொல்றது உண்மையா பொய்யா? அது மட்டும் இல்லை, பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய சில முக்கியமான கேள்விக்கு இந்த ஸ்கூல் நிறுவனம் பதில் சொல்ல போறாங்களா இல்லையா? பழனிவேல் சிவசங்கரி மகள் தான் லியா லக்ஷ்மி, 4 வயதான ஒரு குழந்தை. கல்யாணமாகி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோயிலா தவம் இருந்து பெற்ற குழந்தை தான் எங்களோட லியா லக்ஷ்மி என்று பழனி வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாரு. குழந்தை பெண் குழந்தை பிறந்ததுனால என்னோட அம்மா தான் எனக்கு வந்து பிறந்திருக்கிறாங்கன்னு பழனி அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாரு. அந்த சந்தோஷத்துல தான் குழந்தைக்கு வந்து லக்ஷ்மின்ற அவங்க அம்மா பேரை வந்து வச்சிருந்தாரு. அப்பா பழனிவேல் சேவை மையத்தில் வந்து வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. மாசத்துக்கு வெறும் 6000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் இந்த பழனிவேல் குடும்பம். நான் எவ்வளோ சம்பளம் வாங்கன்றது முக்கியம் இல்லை, நான் கம்மியாக சம்பளம் வாங்கினாலும் என்னோட குழந்தை பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்றது காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் அந்த ஸ்கூலில் தன்னோட குழந்தைய வந்து சேர்க்கிறாரு. 2ஆம் தேதி அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தது. அப்பா கிட்ட சொல்கிறா, டேடி நாளைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் சனி ஞாயிறு வந்து எனக்கு லீவ் இருக்கும், நீ எங்கேயுமே போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும், நம்ம ஜாலியாக வெளியே போகலாம் அப்படின்னு லியா லக்ஷ்மி வந்து அந்த குழந்தை அப்பா கிட்ட அவ்வளோ அன்பாக சொல்லியிருக்கு. சம்பவம் நடக்கிற அன்னைக்கு நைட் ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட, அப்பா என்னை பைக்கில் ஒரு ரவுண்ட் அடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறா. அவங்க அப்பாவும் ஆசையாக பைக்கில் நல்லா ஜாலியாக போய் ரவுண்ட் அடிச்சுட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கியிருக்கிறாங்க குடும்பமே. மறாவது நாள் காத்தால எப்பவும் போல் அவங்க ரெடி ஆகிட்டு குழந்தைய கூப்பிட்டு போய் ஸ்கூல்கிட்ட ட்ராப் பண்ணிவிட்டு பாய் சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டு வாமா, நான் வந்து ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாரு. அது வந்த பிறகும் அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, விட்டது தான் கடைசி நிமிஷம், அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்க முடியல, மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறா. அப்போது அந்த பெற்றவங்களுக்கு
எந்த அளவுக்கு மனசு படபடப்பாக இருக்கும், எந்த அளவுக்கு ஆதங்கப்பட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு மனம் உடைஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள். எந்த ஒரு பேரண்ட்ஸுக்குமே வரக்கூடாது இந்த மாதிரி ஒரு நிலைமை. ஸோ பொதுமக்கள் வேற வேற கோணத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாக்கா இதில் எது உண்மை தன்மைன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் தரப்புல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த லியா லக்ஷ்மி படிச்சுட்டு இருந்த அந்த செக்ஷன், அந்த ஸ்கூல்ல அந்த எல்கேஜி பாட வகுப்புல சரியா 2 மணிக்கு அந்த ஸ்கூல்ல படிக்கிறதே 13 குழந்தைங்க தான் அந்த வகுப்புல படிக்கிறாங்க. சரியா 2 மணிக்கு இந்த லஞ்ச் டைம்ல அந்த குழந்தை வந்து லியா லக்ஷ்மி வந்து டீச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு யூரின் வருது, நான் டாய்லெட் போகணும் மேடம்னு. ஸோ அவங்களும் பர்மிஷன் கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த பாப்பாவும் டாய்லெட்டுக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயும் அந்த குழந்தை திரும்ப வரலை. ஸோ இந்த டீச்சருக்கு சந்தேகம் வந்து என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு உள்ளே போய் பார்த்துருக்குறாங்க. டாய்லெட்டில் அந்த குழந்தை இல்லை. ஸோ அந்த டாய்லெட்டை ஒட்டினாப்பில் ஒரு சம்ப் இருந்திருக்கு, டேங்க் இருந்திருக்கு. அந்த டேங்க்கில் பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த குழந்தை வந்து அந்த கம்பியெல்லாம் ஒடிஞ்சிருக்கு. அந்த குழந்தை வந்து அந்த அந்த டேங்க்குள்ளே மிதங்கிட்டு இருக்கு. ஷூ தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பாடியை கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தையை எடுத்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணோம் அப்படின்னு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தரப்பில் சொல்லப்படுது. ஸோ அதிலிருந்து தான் இந்த ஸ்கூலோட உண்மைத்தன்மை வந்து மறைக்கப்படுது. இதில் நிறைய முரண்பாடு இருக்குது, இதில் எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு ஒரு தரப்புல சொல்லப்படுது. ஓகே, இப்போ பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் ஒரு தரப்புல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கூல்ல மீண்டும் அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு வரதுக்கு போறது அவங்க சித்தி தான். அவங்க சித்திக்கு சாப்பிட்டுட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க மதியான டைமு. ஸோ தூங்கிட்டாங்க. தூங்கி எழுந்த பிறகு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து ஸ்கூல்ல இருந்து உங்கள் குழந்தைய வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு மெசேஜ் வருது. உடனே இவங்க கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க. இவங்க ஸ்கூலுக்கு போனவங்க இவங்க குழந்தைய போய் கூப்பிட்றதுக்கு மட்டும் போக மாட்டாங்க. லியா லக்ஷ்மியை தான் ஃபர்ஸ்ட் தேடி அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க குழந்தையும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு போகிறாங்க. பட் இவங்களுக்கு மட்டும் அந்த மெசேஜ் வரல. ஒட்டுமொத்த அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்கள் குழந்தைய வந்து கூப்பிட்டு போங்கன்னு மெசேஜ் போயிருக்கு. பட் இதில் ஒரு உண்மை மறைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, லியா லக்ஷ்மியோட அவங்க பேரண்ட்ஸுக்கு இந்த மெசேஜ் போகலை. ஸோ அந்த ஸ்கூலில் அவங்க சித்தி போயிட்டு லியா லியான்னு கூப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லை, அந்த டீச்சரும் லியா லியான்னு கூப்பிட்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இன்னைக்கு லியா ஸ்கூலுக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டைம் வந்து 3:30. என்ன பண்ணுச்சு ரியா லட்சுமி? அப்படியே லியா லட்சுமி சார் மீட்டிங். ஆக்சுவலி இதில் நோட் பண்ண வேண்டியது ஒரு விஷயம். 1:50க்கு அந்த குழந்தை அந்த செப்டிக் டேங்க்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போனது 2 மணி 2:40க்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. இந்த 1 hour கேப்ல தான் எல்லாருக்குமே அந்த மெசேஜ் போயிருக்கு. பேரண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து உங்களோட குழந்தைய கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம், இந்த குழந்தையோட டெட் பாடி கிட்டத்தட்ட 1.5 hour வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அவங்க சித்தி அந்த ஸ்கூல் வகுப்பறைக்குள்ள போய் டீச்சர் கிட்ட கேட்குறாங்க, எங்க லியா லக்ஷ்மி அப்படின்னு. உடனே டீச்சர் வந்து லியா லக்ஷ்மி வாமா உங்க சித்தி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இறந்து போன குழந்தை எப்படி வரும் அந்த இடத்துல? அப்ப அந்த அந்த ஒரு தரத்தை நீங்க நினைச்சு பாருங்க. எப்படி இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்குன்னு இவங்க செய்த அந்த கொலையை மறைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு டிராமா செய்யப்பட்டதுன்னு அந்த லியா லக்ஷ்மியோட பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. இப்படி இருந்த அந்த சுச்சுவேஷன்ல ஸ்கூல்ல அந்த டிரைவர், அந்த ஸ்கூல் வேனோட டிரைவர் வந்து என்ன சொல்றாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, மதியானம் சரியா ஒரு 2 மணி இருக்கும். நான் வந்து என்னோட வேன்ல படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த ஸ்கூல் வேலை செய்யக்கூடிய நபர்கள்லாம் குழந்தைய தேடிட்டு இருக்கிறத பார்த்தேன். உடனே இன்னொரு நபர் அந்த டிரைவர் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி லியா லக்ஷ்மின்ற ஒரு குழந்தை வந்து காணாமல் போயிருக்கு, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, வாங்க நான் தேடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் போய் தேட ஆரம்பித்தேன். பட் ஒரே இடத்துல வந்து அந்த டேங்க் அந்த சம்ப் டேங்க் வந்து மேலே இருக்கிற கவர் வந்து ஒடிஞ்சிருந்தது.
ஸோ உள்ளே போய் பார்த்தா எதுவும் எனக்கு தெரியல. உடனே அந்த டேங்கோட ஹைட் வந்து 6.5ன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இறங்கினா நாமளும் முழுகிடுவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் இருந்திருக்கு. உடனே ஒரு குச்சி விட்டு தேடி பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் தெம்பட்டுருக்கு அந்த பாடி, அந்த லியா லக்ஷ்மி வந்து அந்த டேங்க் அந்த சம்புக்குள்ளே தான் உள்ள இறந்து கிடக்குது அப்படின்னு. அவரால் இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன பண்ணாரு, ஒரு குச்சி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கம்பி எடுக்கிறாரு. அந்த கம்பியை பெண்ட் பண்ணி அந்த கம்பியை ஒரு கொக்கி மாதிரி பண்ணி அந்த குச்சியாலையும் அந்த கம்பியாலையும் அந்த குழந்தையோட பாடியை வந்து வெளியே எடுக்கப்படுது. ஸோ அந்த குழந்தைய நான் அந்த கம்பியில் அந்த கொக்கியில் எடுத்து அதுக்கப்புறம் கையை வச்சு அந்த குழந்தைய நான் மேலே எடுத்து பார்க்கும்போது குழந்தை மூச்சு பேச்சு இல்லை. ஸோ குழந்தை வந்து இறந்து போச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த செகண்ட்லேயே என் நெஞ்சு படபடன்னு அடிச்சிடுச்சு. நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. உடனே என் மனம் ஒடிஞ்சு போய் நான் மறுபடியும் மீண்டும் அந்த பஸ்ஸுக்கிட்டே போயிட்டு நான் உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த டிரைவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த டிரைவர்கிட்ட நாங்கள் மீண்டும் சில கொஸ்டின்களை கேட்டோம். ஸோ அது சரி, அந்த டேங்க் சுற்றி கம்பி வேலி கட்டியிருக்கிறாங்க. கம்பி வேலி கட்டின அந்த டேங்க்குள்ள எப்படி குழந்தை போய் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த கம்பி வேலி கார்னரில் அது ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அதனாலவே அந்த குழந்தை போய் அது விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் அந்த குழந்தை எடுக்கிறதுக்கு அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நான் போயிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த கேப்பாக இருக்கிற அந்த கம்பி இழுத்து நான் கட்டியிருப்பேன். அந்த காரணத்தினால தான் அந்த குழந்தை அதுக்குள்ளே போய் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு கேள்வி கேட்ட இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து முன்னுக்கு புறம்பாக வந்து நிறைய விஷயங்களை வந்து மாற்றி மாற்றி பொய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலாக ஒரு அந்த 6 அடிக்கு 6 அடி இருக்கக்கூடிய அந்த செப்டிக் டேங்க் கிட்ட அதுக்கு மேலே ஒரு 1.5 அடி ஒரு சுற்றி ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதுக்கு மேலே பைப் வச்சு அதுக்கு மேலே கம்பி கட்டி இருக்கிறாங்க. அந்த குழந்தை அந்த இடத்துக்கு டாய்லெட்டுக்கு போன அந்த குழந்தை எதுக்கு அந்த செப்டிக் டேங்க் கிட்ட வரணும்? அந்த அந்த காம்பவுண்டை ஏறி அதுக்கப்புறம் அந்த கம்பியை எகிரி குச்சி அதுக்கப்புறமா உள்ள போய் அந்த குழந்தை உளுருமா? கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஸோ யாரோ அந்த கம்பியை வந்து பிரிச்சிருக்கிறாங்க, அந்த பாடியை எடுத்துட்டு போய் அதுக்குள்ள போட்டிருக்கிறாங்க. அந்த குழந்தைய ஒரு கார்ல எடுத்துட்டு போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு பரபரப்பா அந்த குழந்தைய தூக்கிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த சிசிடிவில டைமு டேட் இருந்திருக்காது. பட் அந்த குழந்தைய தூக்கிட்டு போற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போற அந்த சிசிடிவில அந்த டைம் அந்த டேட் வந்து தெளிவா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த டைம் 2:40க்கு தான் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கே எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த 1 மணி நேரமா அந்த குழந்தையோட பாடியை எங்க வச்சிருந்தாங்க? இதுதான் ஒரு மில்லியன் ஆஃப் கொஸ்டின்ஸ் பொதுமக்கள் கேட்கக்கூடியது. ஸோ அந்த டிரைவர்கிட்ட இந்த 1 மணி நேரமா அந்த குழந்தை எங்க இருந்ததுன்னு கேட்கும் போது இல்லை நாங்கள் டேங்க்ல இருந்து எடுத்த உடனே நாங்கள் குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவரு கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அந்த செப்டிக் டேங்க்ல வந்து 90% தண்ணி அந்த டேங்க் ஃபுல்லா 90% தண்ணி நிரம்பி இருந்தது அப்படின்னு அந்த டிரைவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த பேரண்ட்ஸ் பழனி அந்த லியா லக்ஷ்மியோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தையோட ட்ரெஸ் ஒரு துளி கூட நனையல, அந்த குழந்தை முடி தலை எதுவுமே நனையல, எப்படி அந்த டேங்க்குள்ள குழந்தை இருந்து எடுத்த அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா அவங்க வைக்கிறாங்க. இதை பத்தி அந்த டிரைவர் கிட்ட கேட்கும் போது இல்ல குழந்தை வந்து ரொம்ப நல்லாவே நனைஞ்சிருந்தது, நான் தான் என் கையால எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த கேள்வி, அந்த செப்டிக் டேங்க் உள்ள விழுந்தாக்கா கண்டிப்பா அதுக்குள்ள இருக்கிற இந்த அலகேட்ஸ் சொன்னாக்கா இந்த பாசை இந்த மாதிரி நிறைய சில குழந்தை மேல இல்ல, ஏன் அது இல்லைன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு இல்ல அந்த செப்டிக் டேங்க்ல 2 பாகம் இருக்குது. ஒரு பாகம் வந்து இந்த கழிவு நீரெல்லாம் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நல்ல தண்ணி மட்டும்தான் இருக்கும் ஒரு பாகத்துல, அந்த பாகத்துல தான் இந்த குழந்தை விழுந்தது அப்படின்னு அந்த டிரைவர் சொல்றாரு. ஸோ அந்த பேரண்ட்ஸுங்க எல்லாமே அந்த செப்டிக் டேங்கை வந்து போய் எல்லாருமே ஆய்வு செய்கிறாங்க. அது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த அந்த டோர் வச்சுருப்பாங்களே, அந்த செப்டிக் டேங்கை மூடி வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 அடிக்கு தான் இருக்குது. அந்த குழந்தை வந்து அதில் விழுந்திருந்தா கண்டிப்பாக அதில் சிக்கிக்கும், அதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு செப்டிக் டேங்கில் இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு பிளேஸில் எப்படி அந்த குழந்தை கரெக்டாக உள்ளே விழுந்திருக்கு அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் வைக்கிற கேள்வி. ஸோ அந்த செப்டிக் டேங்க் மேலே இருக்கக்கூடிய அந்த துருப்பிடிச்ச அந்த மூடி இருக்கு இல்லையா, அது மேலே நின்றுருந்தாலும் பை மிஸ்டேக் உள்ள விழுந்திருந்தாலும் அது சுற்றி இருக்கிற செங்கலெல்லாம் எப்படி உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூலில் சரியாக பிளான் பண்ணி அந்த செப்டிக் டேங்கோட மூடியை உடைச்சிருக்கிற
ஸோ இந்த கொலை வந்து முழுக்க முழுக்க இந்த ஸ்கூலில் நடக்கப்பட்டிருக்கு. ஸோ உண்மையிலே இந்த கொலையை இந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் செய்திருக்கிறாங்க. இந்த கொலையை மூடி மறைக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி செப்டிக் டேங்க்கு விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோன்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை உருவாக்கி பொதுமக்கள் எல்லாரையும் முட்டாளாக்குறாங்க இந்த ஸ்கூல் நிறுவனம் அப்படின்னு அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பந்தெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு அலிகேஷனை வைக்கிறாங்க. ஆகாயம் சேனல், யூடியூப் சேனலில் ராஜா இன்ஸ்பெக்டர் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதில் அவர் எழுப்பப்பட்ட கேள்வி என்னன்னா, ஆகாயம் யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அவர் முக்கியமாக கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, அந்த பொண்ணோட அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸில் ரத்தக்கரை இருக்குது, அந்த ரிப்பனில் ரத்தக்கரை இருக்குது, அது எப்படி வந்ததுன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். ஸோ அப்படியே அந்த ஸ்கூல் நிறுவனம் சொல்கிற மாதிரியே குழந்தை டாய்லெட்டுக்கு போச்சு. டாய்லெட்டுக்கு போகிற இடத்துல அந்த செப்டிக் டேங்க் மேலே இருக்கிற அந்த மூடி துரு பிடிச்சி அந்த மூடி மேலே போய் குழந்தை நின்று விழுந்துட்டாலும் ஒரு ஸ்கூல் நிறுவனம் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாக்கா ஈவினிங் அந்த குழந்தை வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த குழந்தை உங்களோட பொறுப்பு, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ஸ்கூல் நிறுவனம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அந்த குழந்தைங்க விஷயத்தில். ஸோ செப்டிக் டேங்காக இருக்கட்டும், கிரவுண்டாக இருக்கட்டும், டாய்லெட் ஆகட்டும், ஸ்கூல் கிளாஸ் ஆகட்டும், இல்லை வெளியே அந்த காம்பவுண்ட் வால்கள் ஆகட்டும், இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த குழந்தைங்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஆகாமல் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் பாதுகாப்பாக பார்க்க வேண்டியது பொறுப்பு யார்? அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், அங்க இருக்கக்கூடிய அந்த டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அங்க இருக்கக்கூடிய டிரைவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. சோ அந்த மாதிரி ஒரு செப்டிக் டேங்கை துருப்பிடிக்கிற அளவுக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்தை நீங்க வைக்கணும் அப்படின்றது பொதுமக்களோட ஒரு கேள்வி. ஸோ இந்த ஸ்கூல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப அசால்ட்டாக இருந்திருக்கிறாங்க, கவனக்குறைத்தில் இருந்திருக்கிறாங்க. இதே யார் வந்து கேள்வி கேட்க போறா, இது நம்ம கண்ட்ரோல் தானே அப்படின்னு ரொம்ப திமிர்த்தனமாக இருந்திருக்கலாம் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். இந்த குழந்தைய டாய்லெட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே குழந்தைங்க தனியாக போகக்கூடாது. அங்கே சில ஆயாமெல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆயாங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அந்த குழந்தைய டாய்லெட்டுக்கு கூப்பிட்டு வந்து மறுபடியும் கிளாஸில் விடணும். இதுதான் ஸ்கூலோட புரோட்டோகால். இதை ஏன் அந்த ஸ்கூல் நிறுவனம் பண்ணலை அப்படின்றது என்னோட கேள்விக்குறி. அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த ஸ்கூல் பின்னாடி இருக்கக்கூடிய ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டுக்கு அந்த குழந்தைய தனியாக அனுப்பிச்சிட்டு உங்க குழந்தை வந்து செப்டிக் டேங்க்ல உளுந்து இறந்து போச்சு அப்படின்னு இவ்வளோ அசால்ட்டா சொல்லக்கூடிய இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் யார் இவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க? எந்த தைரியத்தில் இவங்க இந்த ஸ்கூலை நடத்துறாங்கன்றது தான் என்னோட கேள்வி. ஸோ இது முழுக்க முழுக்க பள்ளி நிர்வாகம் வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இந்த ஸ்கூலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது தான் என்னோட கேள்வி. ஒருவேளை அந்த குழந்தை டாய்லெட்டுக்கு போகும்போது கூடியே ஒரு ஆயாமா போயிருந்தா இன்னைக்கு அந்த குழந்தை இறந்திருக்குமா அப்படின்றது தான் என்னோட கேள்வியும். அந்த தருணத்துல ஒரு பயத்தினாலேயே இந்த விஷயம் வீட்டு வரைக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா, பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஸ்கூலுக்கு கெட்ட பேருன்றதுனால அந்த குழந்தை மூச்சு திணறல தான் இருந்திருக்கலாம், ஆனா உயிர் போயிருக்காது, உயிர் இருந்திருக்கலாம். இந்த பயத்தினாலேயே அந்த தருணத்துல அவங்க மூச்சு திணறி இறந்து போயிருந்தாலும் அட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த தண்ணி இவங்க அந்த தண்ணியால தான் இறந்து போனாங்க, அந்த டேங்க்ல விழுந்து அந்த தண்ணியும் இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டும் மேட்ச் ஆனாதானே நம்ம உறுதி செய்யப்பட முடியும். இதுக்கு முழுக்க முழுக்க 100% ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணி இதை இன்ட்ராகேஷன் பண்ணாதான் இதில் நடந்த உண்மை சம்பவம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்னு இந்த எக்ஸ் ராஜா இன்ஸ்பெக்டர் அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த 13 சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க கிட்டையும் அந்த கிளாஸ்ல அந்த டைம்ல லியாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு எல்லாரும் நம்ம ஒரு நிமிஷம் எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஸ்கூல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு இப்போ தகவல் வெளியாயிருக்கு. மாதிரி இந்த கொலையை பண்ணிட்டு அந்த ஸ்கூல் நிர்வாகம் எல்லாத்தையும் மாஃபிங் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் மறைக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலே இவங்களுக்கு அதிகபட்சமாக தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் ராஜேந்திரன் ராஜா வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அது அந்த பள்ளியோட டீச்சர் 33 வயசான ஏஞ்சலையும் 3 பேருமே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பேருக்குமே ஜாமீன் கிடைச்சிருக்கு. ஸோ என்னோட ரெட் எக்ஸ் மீடியா சேனலில் பார்த்துட்டு இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே உங்களோட கருத்து என்ன? ஸ்கூல் நிறுவனம் சொல்றது உண்மையா, இல்லை பேரண்ட்ஸ் சொல்றது உண்மையா, இல்லை பொதுமக்கள் சொல்றது உண்மையா, இல்லை எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் ராஜேந்திரன் அவர் சொல்றது உண்மையா அப்படின்றத உங்களோட கமெண்ட்டை என்னோட கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த மாதிரி குற்றம் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஈஸியாக ஜாமீன் கிடைச்சாக்கா குற்றங்கள் மறைக்கப்படாது,
ஒழிக்கப்படும். குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும், இதை தடுக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு விஷயத்துக்கு ஒரு மர்மமான முறையில் ஒரு குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கு. கொலை செய்யப்பட்ட நபர்கள் இவங்க 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணியும் மீண்டும் உடனே ஜாமீன் கிடைக்குதுன்னா அப்போ நம்ம இந்தியாவில் சட்டத்திட்டங்கள் அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குதுன்றது தான் அர்த்தம். அதனால தான் இவ்வளோ ஈஸியாக அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து வெளியே விட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்கூல் நடத்தணுமா நடத்தக்கூடாதான்னு அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். இந்த மாதிரி சம்பவம் இந்த ஸ்கூலில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூல்லையும் நடக்கக்கூடாதுன்னு இது ஒரு முன் உதாரணமாக முன் பாடமாக இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த கொலை செய்த நபர்களை தண்டிக்கப்படணுன்றது என்னோட மனமார்ந்த வேண்டுகோள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.